ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உணவு தோழியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம உணவு தோழியோட முளைக்கட்டிய உளுந்தங்களி மாவை வச்சு எப்படி உளுந்தங்களி நான் வீட்டில் செஞ்சேன்தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேங்க. நான் உளுந்தங்களியில் கருப்பட்டி தாங்க சேர்ப்பேன். சிலர் நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்வாங்க. ஆனால் உளுந்தங்களிக்கு கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கருப்பட்டியில் ரொம்ப இரும்பு சத்து அதிகங்க. அதனால் என்ன செஞ்சுக்கிட்டேன், கருப்பட்டியை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஏன்னா கருப்பட்டி நம்ம அப்படியே சேர்க்க முடியாது. அதில் தூசு நிறைய இந்த எறும்பு கூட சில நேரம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அது கொதிச்சு வந்த உடனே ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நான் அதை கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுட்டு 6 ஸ்பூன் நம்ம உணவு தோழியோட உளுந்தங்களி மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா என்ன சொல்கிறது, அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாதான் நம்ம உளுந்தங்களி கிண்டும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு கொதிச்சிட்ருக்கிற தண்ணியிலே மாவை போட்டு நல்லா கிண்டி செய்வாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அந்த சாமர்த்தியம் பத்தாது இல்லையா? அதனால நான் இப்படி உல்ட்டா பண்ணுவேன். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 50 ml நல்லெண்ணெய் இதிலேயே சேர்த்துக்கணுங்க. சிலர் உளுந்தங்களி செஞ்சுட்டு அந்த சூடான உளுந்தங்களியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காதுன்றதுனால நான் களி கிண்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவேன், நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன் எவ்வளோ தேவையோ. எனக்கு 50 ml இந்த அளவுக்கு களிக்கு போதும்னு தோணுச்சு. அதனால் அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததை கூட என்ன செஞ்சுட்டேன், ஓரளவு நல்லா கிண்டியாச்சு. சரி, இப்போ எதிர்த்து ஸ்டவ்வில் வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம கருப்பட்டி காய்ச்சறதுக்கு ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ கருப்பட்டி என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துட்டு கருப்பட்டி நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடலாம், நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், கருப்பட்டி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தால் தான் இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். பொதுவாகவே நான் முதல் நாளே முடிவு பண்ணியிருந்தேன் உளுந்தங்களி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நைட்டு என்ன செஞ்சிருவேன்னா கருப்பட்டியை லேசாக நொறுக்கி என்ன செஞ்சிருவேன், தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருவேன். அப்படி ஊற வைக்கும்போது காலையில் எந்திச்சு பார்க்கும்போது என்ன ஆகிடும், கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருக்கும். நமக்கு கேஸும் மிச்சம், டைமும் மிச்சங்க. நம்ம உணவு தோழியோடைய முளைக்கட்டிய உளுந்தங்களி மாவு எடுத்து ஸ்டவ்வில் வச்சு இப்போ கிண்ட ஆரம்பிச்சாச்சுங்க. இதில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம்னா, முளைக்கட்டிய உளுந்து ரொம்ப எலும்பை உறுதியாக்குங்க. பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய பூங்கார் அரிசி, ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்துகிற கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது புது மாப்பிள்ளை எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரத்தத்தை சுத்திகரிக்கவும் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் உதவக்கூடிய ரத்தசாலி அரிசி, காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகளும் இதில் சேர்த்துருக்கோங்க. இந்த அரிசி வகைகள் எல்லாம் எடுத்து கழுவி நம்ம மொட்டை மாடியில் காய வச்சு திரும்பி அதை எடுத்து வறுத்து திரிச்சு கொடுக்கறதுனால இந்த களி நம்ம சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதோடு நம்ம கருப்பட்டி பால் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றிட்டேங்க. ஊற்றி லேசாக கிண்ட ஆரம்பித்தேன். கிண்ண உடனே என்ன ஆகிடும்னா களி மாதிரி ரெடி ஆகிடும். நான் ரொம்ப கட்டியாக களி மாதிரி ரெடி பண்ண மாட்டேன், ஏன்னா என் குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி அரைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லா கட்டியாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இதை கஞ்சி மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி சாப்பிட்ணுன்றது உங்களோட இஷ்டம். முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டிலாம் 10 குழந்தைங்க பெற்றாங்க. எங்கள் பாட்டி இப்போ கூட சொல்லுவாள், நான் 10 பிள்ளை பெற்றே இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன்டி, நீ ஒத்த பிள்ளை பெற்றுட்டு என்னடி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரொம்ப டயர்டாகிடுது. இப்போல்லாம் நமக்கு அந்தளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லையா? அதனால் இந்த மாதிரி நல்ல ஊட்ட உணவுகளை எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்பும் கர்ப்பப்பையும் நல்லா வலுவாக இருக்குங்க. தண்ணியில் லேசாக கை நினச்சி களியை தொட்டு பார்த்தேங்க, கையில் ஒட்டலை. ஸோ களி ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே காலையில் இந்த களி தான் முதல் உணவாக கொடுப்பாங்க. நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த காலத்து குழந்தைங்களும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு உணவு தோழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்ட்.